குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எக்ஸைஸ் 1.3 உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸைஸ் 1.3 நமக்கு நல்லா தெரியணும்னா அதுக்கு முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனை என்ன அப்படிங்கிற டெஃபினிஷனை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். Definition: a relation f between two non-empty sets x and y is called a function from x to y if for each x belongs to x there exists only one y belongs to y such that x comma y belongs to f. That is, f is equal to x comma y such that for all x belongs to x comma y belongs to y. A function of f from x to y is written as f from x to y. அதாவது இந்த ஃபங்க்ஷன்னா என்னென்னா, ஒரு ரிலேஷனை ஃபங்க்ஷன்னு சொல்லணும்னா அந்த ரிலேஷன் XY அப்படிங்கிற ரெண்டு நான் எம்டி செட்ஸ் இருக்குது. அது ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒவ்வொரு ஒய் இருக்கணும். அதாவது நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்க பாருங்க. தேர் எக்ஸிஸ்ட் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஒய் பிலாங்ஸ் டு ஒய். அதாவது நம்ம ரிலேஷன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம், ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்னு சொல்லியிருக்கோம். அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் படி நம்ம எக்ஸ் அப்ளை பண்ணோம்னா ஒய் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம என்ன சொல்லிடுவோம், ரிலேஷன் சொல்லிடுவோம். பட் இங்கே ஃபங்க்ஷன் வரும்போது அதே தான், பட் அதில் இன்னொரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். அது என்னென்னா, ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒவ்வொரு ஒய் தான் கிடைக்கணும். அதான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம எப்படி சொல்லிக்கலாம்னா, எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் ரிட்டன் அஸ், இந்த மாதிரி நம்ம காலம் எடுத்து போட்டுக்கணும். இப்படி இருந்தால் அது நம்ம என்னது, நம்மளுக்கு ஃபங்க்ஷன். சரியா? அப்போது இன்னும் நம்ம டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரிலேஷன் ஃபங்க்ஷன், அங்கே ஒரு டயக்ராம் இருக்குது பாருங்கள். அந்த டயக்ராமில் என்ன நம்மளுக்கு மீன் பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மொதல் எக்ஸைஸில் பார்த்தது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னால் ரெண்டு செட்டு எடுத்துக்கிட்டு மாற்றி மாற்றி கிராஸ் பண்ணிக்கிடுவோம். அப்போ ஆர்டர் பேர்ஸ் எவ்வளோ ஆர்டர் பேர்ஸ் எடுக்கணும் அவ்வளோ ஆர்டர் பேர்ஸ் எடுத்துருவோம். அது எல்லாமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம சொல்லுவோம். அப்படி எடுக்க ப்ராடக்ட் எல்லாம் பேர்ஸ். அந்த பேர்ஸில் ஸ்பெசிஃபிக் கண்டிஷனோடு வந்தால் அதுக்கு தான் என்னது, ரிலேஷன். அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்லேயும் ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒவ்வொரு ஒய் வந்தால் தான் என்னது, அது ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான் இந்த சர்க்கிள், பெரிய சர்க்கிள் வந்து என்னது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. அதோட சப்செட்டாக இருக்கிறது தான் ரிலேஷன். அதோட சப்செட் தான் என்னது, ஃபங்க்ஷன். ஸோ அப்போது ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ரிலேஷனுக்கு ஒரே கண்டிஷன், ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் மட்டும் இருக்கணும். பட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்லேயும் எடுக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒவ்வொரு ஒய் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே டெஸ்டிங் ஃபார் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இதை பார்க்க போகிறோம். அதாவது இப்போது டொமைன் கோடொமைன் எடுத்துக்கிட்ட போது டொமைன் எல்லாமே என்னது, இண்டிபெண்ட் வேரியபிள். சரியா? அந்த கோடொமைனில் வர ரிசல்ட் எல்லாம் டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ அப்போ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். ஏ டு பி, பி டு கியூ, சி டு ஆர்னு வந்திருக்கு. அப்போ இப்படி வந்திருக்குன்னா இது என்னது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ இது என்னது, ஒரு ஃபங்க்ஷன். ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒவ்வொரு ஒய் கிடைக்கும். அது ரெண்டாவது ஒன்று பாருங்கள். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 1 to m போகுது, 2n போகுது, 3n போகுது. இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆவாங்க, இது ஃபங்க்ஷன் இல்லையோ அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது ஃபங்க்ஷன் தான். 1க்கும் ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும், 2க்கும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும், 3க்கும் ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கும். பட்டு ஆனால் 2ம் 3யும் ஒரே ரிசல்ட் கிடச்சிருக்கு, அது தப்பு கிடையாது. அதனால் இதுவும் என்னது தான், ஒரு ஃபங்க்ஷன் தான். தேர்டு டயக்ராம் நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த ஏக்கு ஒய் எக்ஸ் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பட் பிக்கு பார்க்கும்போது ஒய்ன்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், இசட்டுன்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்படி ரெண்டு ரிசல்ட்டு இங்கே கிடைக்கக்கூடாது. அப்படி கிடைச்சா அது என்னது கிடையாது, ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. உங்களுக்கு இதில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு சொல்லணும்னா, இது நீ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் செட் ஆஃப் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கிடுங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, ரைட் சைடில் இருக்கிறது மார்க்ஸ் வச்சுக்கிடுங்க. இப்போது இந்த ஸ்டூடெண்ட் 1ஆம் நம்பர் ஸ்டூடெண்ட்டு எம் மார்க்ஸ் எடுக்கலாம், 2ஆம் நம்பர் ஸ்டூடெண்ட்டு என் மார்க்ஸ் எடுக்கலாம், 3ஆம் நம்பர் ஸ்டூடெண்ட்டு என் மார்க் எடுக்கலாம். அதாவது எத்தனை பேருனாலும் சென்டம் எடுக்கலாம். ஆனால் ஒரே பர்சன் 90 மார்க்கும் எடுத்திருக்கேன், சென்டம் எடுத்திருக்கேன்னு நம்ம ஒரு சப்ஜெக்டில் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இந்த தேர்டு டயக்ராம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள். அங்கே ஏங்கிறது எக்ஸுக்கு போகுது, அது ஒரு இமேஜ் தான் கிடச்சிருக்கு உங்களுக்கு. பிங்கில் வரும்போது 2 மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அது என்னது கிடையாது, ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அதனால் அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஒரு நோட்டு பார்த்துக்கிடுங்க. அந்த நோட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ரேஞ்ச் ஆஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் இட்ஸ் கோடொமைன். அதாவது இதுக்கும் நம்ம இந்த டயக்ராமே வச்சு சொல்லலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் டொமைன், இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ்.
ஓகேவா. ரைட் சைடில் இருக்கலாம் கோடமைன், அதுவும் ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் தான். அது நமக்கு இந்த செட்ஸ்லேயே கொடுத்துருவாங்க, எக்ஸு ஒய்யில் கொடுத்துருவாங்க. பட் இந்த ரேஞ்சுங்கிறது என்னென்னா அதோட ரிசல்ட்டிங் எலமெண்ட். கோடமைனில் இருக்கிறது தான் ரேஞ்சாக வரும். ஆனால் கோடமைன் எல்லாமே என்னது கிடையாது, ரேஞ்சு கிடையாது. டொமைன் அப்படின்னு வரும்போது இப்போ 1 2 3 இஸ் என்னது டொமைன். ஓகேவா, அதுதான் என்னது டொமைன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா MPN அப்படிங்கிறது கோடமைன். பட் ரேஞ்சுங்கிறது M N மட்டும்தான் ரேஞ்சு. ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கோடமைன். கோடமைனோட சப்செட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் F equal to x comma y such that x comma y belongs to n and y equal to 2x be a relation on n. Find domain, codomain and range. Is this relation a function? அதாவது இந்த கொஸ்டினில் இதில் ஒரு கொடுத்துருக்காங்க, ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஆர்டர் பேர் கொடுத்து எக்ஸு கொடுத்து ஒய் கொடுத்து ஒரு ரிலேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ரிலேஷன் முதல்ல ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அதோட டொமைனு, கோடொமைனு, ரேஞ்ச் இந்த மூணையும் நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம இப்போ சொல்யூஷன் பார்க்கும்போது கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிடுங்க. சின்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு என், அதாவது எக்ஸும் ஒய்யும் என்னதான் இருக்குது, என்ன செட்டாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதணும். ரெண்டாவது அதில் உள்ள கண்டிஷன்ஸ் எடுத்து எழுதிக்கணும். கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணினாலும் காமிக்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் 2x இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். ஒய் ஈக்குவல் 2xங்கிறது தான் நம்மளுடைய கண்டிஷன்ஸ். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் படி நம்ம பார்க்கும்போது எக்ஸு, இப்போ எக்ஸு இண்டிபெண்ட். ஸோ அப்போது எக்ஸ் வேல்யூ அதில் அப்ளை பண்ணுங்கள் ஒய்க்கு. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் என்ன வரும் உங்களுக்கு, எக்ஸ் ஈக்குவல் 1 அப்ளை பண்ணால் ஒய் ஈக்குவல் 2 × 1 2. எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், ஒய் ஈக்குவல் 2 × 2 4 வந்துடும். அதே மாதிரி எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணுங்கள், 3 2 × 3 அங்கே 6 வரும். அதுக்கடுத்து 4 அப்ளை பண்ணுங்கள், ஒய் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும் பாருங்கள் 2 × 4 8. இதே மாதிரி நம்ம நிறைய எவ்வளோ நாள் போடலாம். ஆனால் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் நம்மளுக்கு எண்டே கிடையாது. இந்த செட்டு வந்து என்னது இன்ஃபனைட் செட். ஸோ அதனால் ஒரு 3 4 செட்டு வரை போட்டு பார்த்துக்கிடுங்க. வேல்யூஸ் மட்டும் போடுங்க, எல்லாத்தையுமே நம்ம போட முடியாது. அதனால் போட்டுட்டு பார்க்கும்போது இப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் வந்திருக்கு. 1 போட்டால் 2 வந்திருக்கு, 2க்கு 4 வந்திருக்கு, 3க்கு 6 கிடச்சிருக்கு, 4க்கு 8 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இது வந்து முதல்ல ஃபங்க்ஷனாக இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒவ்வொரு ஒய் கிடச்சிருக்கு. ஸோ எவ்ரி எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் எக்ஸாக்ட்லி 1 element of y. So the given relation is a function. புரிஞ்சுக்கிட்டாப்போ அப்போ இது என்னது தான், ஒரு ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸுக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஒய் கிடைக்கி. எக்ஸ் ஒரு வேல்யூ போட்டு 2 ஒய் வந்துச்சா தட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். பட் இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இது என்னது, ஒரு ஃபங்க்ஷன் தான். சரி, இப்போ எழுத போகிறோம் டொமைன்னா என்ன எழுத போகிறோம். டொமைன் இஸ் என்னது எக்ஸ். எக்ஸ் இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஸோ அப்போ டொமைன் ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படி டாட் வச்சு விட்ருங்க. இந்த மாதிரி பட்டு செட்டில் தான் எழுதணும். செட் ப்ராக்கெட் கண்டிப்பாக போட்டுக்கிடுங்க. கோடமைன் வரும்போது அது ஒய். ஒய்ங்கிறது எதில் தான் எடுத்திருக்கோம், நேச்சுரல் நம்பர் என்லேருந்து எடுக்கும். ஸோ அப்போ கோடமைனும் என்னது தான் வரும் 1 2 3 4 அப்படி டாட்டாக வச்சு விட்ருங்க. அதுக்கடுத்து ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரேஞ்சு என்னென்னு அப்படின்னு பார்க்கும்போது என்னது இருக்கணும், இதோட ரிசல்ட்டிங் எலமெண்ட். என்ன ரிசல்ட்டிங் எலமெண்ட் இருக்குது பாருங்கள், 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது. அதை தான் நம்ம எடுத்து எழுதணும். கோடமைனா எழுதிடக்கூடாது. ஸோ அப்போ அவர் ரேஞ்ச் இஸ் 2 4 6 8. அந்த ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் அப்படி கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கோம். ரேஞ்சுக்கும் இதில் என்னது கிடையாது, ஒரு இன்ஃபனைட் செட்டாக தான் இருக்கும், எண்டு கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஓவர். இப்போது நம்ம செகண்ட் ப்ராப்ளத்துக்கு போகலாம். செகண்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். let x equal to 3 4 6 8. Determine whether the relation R x comma f of x such that x belongs to x, f of x equal to x square plus 1 is a function from x to n. இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ ப்ரூவ் பண்ணதுக்கு என்னது கொடுத்துருக்கு, கிவன் எழுதிக்கிடணும். என்ன கொடுத்துருக்காங்க, f of x equal to 1 செகண்ட் நான் உங்களுக்கு இதை ஹைலைட் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு என்னதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா,
ஸோ அப்போ ஹைலைட் பண்ணி பார்க்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ரிலேஷன் என்ன தான் கொடுக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதில் ஒய்ன்னு கொடுக்காம எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஒன்று தான், அது நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும். சரி, எக்ஸுங்கிறது இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். எக்ஸுக்கு ஒரு தனி செட்டே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க 3 4 6 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? லாஸ்ட் ப்ராப்ளத்தில் பார்க்கும்போது அங்கே நேச்சுரல் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அப்போது நேச்சுரல் நம்பரில் 1 2 3 நம்ம கண்டினியூஸாக வேல்யூஸ் அப்ளை பண்ணோம். இங்கே உள்ள எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தனி செட் 4 எலமெண்ட் இருக்குள்ள ஒரு ஃபைனைட் செட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபைனைட் செட்டில் முதல்ல எக்ஸுக்கு 3 கொண்டு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு 3 கொண்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 3. அப்போது இங்கே என்ன வரும் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ அப்போது எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 10. ஸோ 3 அப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன வந்திருக்கு 10 வந்திருக்கு. அடுத்து நம்ம அப்ளை பண்ண வேண்டிய வேல்யூ 4. அப்போ 4 இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன வரும் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 எவ்வளவு அங்கே உங்களுக்கு 16 ப்ளஸ் 1 17 உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் 6 அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 1 37 உங்களுக்கு அங்கே வேல்யூ கிடச்சிரும். லாஸ்ட் ஒன் 8th ஒன் பாருங்கள், அதுக்கு என்னது 8 அப்ளை பண்ணும்போது 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 64 ப்ளஸ் 1 65. ஸோ அப்போது இப்போ இந்த 4 தான் கொடுத்துருக்கு எக்ஸில். ஸோ அப்போ அந்த 4 வேல்யூ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்ளை பண்ணியாச்சு. இந்த 4 அப்ளை பண்ண அப்புறம் இனிமேல் நம்ம கண்டிஷனுக்குள்ளே போகணும். ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்க்கணும். ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் நம்மளுக்கு இருக்குது, ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒவ்வொரு ஒய் வரணும், ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒவ்வொரு எஃப் ஆஃப் எக்ஸ் வரணும். இங்கே எக்ஸு டிஃபராக இருக்குது 3 4 6 8. இங்கேயும் பார்த்துக்கிடுங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்னது கிடச்சிக்கு ரிசல்ட்டிங் எலமெண்ட் கிடச்சிருக்கு. எதுக்குமே 2 ரிசல்ட்டு கிடைக்கல. இப்போ 3 அப்ளை பண்ணி 10 ஒன்லி 10 தான் வந்திருக்கு. ஸோ அதை மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ரேஞ்ச் அழிவிடுங்க, ஈச் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஹேஸ் எக்ஸாக்ட்லி 1 எலமெண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒவ்வொரு எலமெண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துருக்கு. ஸோ ஷுவர்லி வித் தட் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ அப்போது இதில் ஃபங்க்ஷன் என்னன்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கேட்கல. ஸோ அவர் ப்ராப்ளம் இஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 3. given the function f from x to x square minus 5x plus 6 evaluate இந்த 4 இது evaluate பண்ண சொல்லியிருக்காங்க. f of minus 1, f of 2a, f of 2, f of x minus 1 evaluate பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி எழுதிக்கிடணும்னா f of x equal to x square minus 5x plus 6ன்னு எழுதிக்கிடுங்க. ஸோ அப்போது இப்போ எக்ஸுக்கு நம்ம என்னது அப்ளை பண்ணோம், -1 அதுக்கு அப்ளை பண்ணோம். அப்போ என்ன வரும் -1 ஸ்கொயர் -5 இன்ட்டு -1 ப்ளஸ் 6. எக்ஸ் இருக்க பிளேஸில் ஃபுல்லாக என்னது போட்டுருங்க -1 அதுக்கு போட்டுருங்க. அப்படி போடும்போது -1 ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன வரும், அப்போது 1 ஆயிரும். -5 இன்ட்டு -1 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும் 1 + 5 + 6. ஸோ f of -1 ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் 12 கிடைக்கி. நெக்ஸ்ட் ஒன் f of 2a நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுலேயும் அதே மாதிரி தான் எக்ஸ் பிளேஸை நம்ம என்ன போடுவோம் 2a அப்ளை பண்ணுவோம். எக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே 2a இதுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன வரும் 2a ஸ்கொயர் -5 இன்ட்டு 2a ப்ளஸ் 6 உங்களுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போது இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும் 4a ஸ்கொயர் -10a ப்ளஸ் 6ன்னு உங்களுக்கு வந்துடும். இதோடு முடிஞ்சது. இதுக்கு மேலேயும் நீங்கள் எதையும் என்ன பண்ணிடக்கூடாது, ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன், இது எல்லாமே என்னது பாருங்கள், நான் 3 டேர்மே அன்லைக் டேர்ம்ஸ். ஏன்னா இது a ஸ்கொயருங்கிற வேரியபிள் வச்சு வந்திருக்கு, இது ஏங்கிற வேரியபிள், இது கான்ஸ்டன்ட் டேர்ம். இதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. 2 கான்ஸ்டன்ட் இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ரெண்டுமே லைக் டேர்மாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ f of 2aனால இவ்வளோ தான். எல்லாத்துக்குமே இதை மாதிரி ரவுண்டாக நம்பர்ஸ் வரணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு f of 2 கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு பதில் 2 அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்ளை பண்ண வேண்டியது எப்போதுமே இந்த f of x = x square minus 5x plus 6 தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2 அப்ளை பண்ணால் என்ன வரும் 2 ஸ்கொயர் -5 இன்ட்டு 2 ப்ளஸ் 6ன்னு வரும். அப்போ 2 ஸ்கொயர் வேல்யூ 4 -10 ப்ளஸ் 6. இங்கே 4 + 6 10 -10 0. ஸோ f of 2 வேல்யூஸ் 0. லாஸ்ட் ஒன் பார்க்கும்போது f of x -1 எக்ஸ் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன தான் மாற்ற போகிறோம்
எக்ஸ் மைனஸ் ஒன்னா நம்ம அதை மாற்ற போகிறோம். எக்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம என்னது கொண்டு வரோம், எக்ஸ் மைனஸ் ஒன் நம்ம அதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அப்ளை பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள், உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் 6 இது உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயருன்னு இருக்குது. அப்போ இதுக்கு மெயினாக நம்மளுக்கு என்னது தெரியணும், தெரிய வேண்டிய விஷயம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ அப்போ இந்த பிளேஸில் நீங்கள் எக்ஸுக்கு ஒன்னும் ஏக்கு எக்ஸும் பிக்கு ஒன்றும் தூக்கி அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இது அது ஃபார்முலா அப்ளை பண்ணி இது உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இது உள்ளே கொண்டு மட்டிலே தான் பண்ணுறோம். என்ன வரப்போ மைனஸ் 5x ப்ளஸ் 5 அப்புறம் ப்ளஸ் 6 உங்களுக்கு அது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்கே டேரெக்டாக அப்படி வந்துடும். இதுலேயும் உங்களுக்கு நல்லா தெரியணும், ஹைலைட் பண்ணினாலும் காமிக்கும் உங்களுக்கு. அதாவது என்னென்னா லைக் டேர்ம்ஸ், இதில் லைக் டேர்ம்ஸ் பார்த்து தான் நம்ம ஆட் பண்ணணும், சும்மா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ மைனஸ் 2x மைனஸ் 5x அந்த ரெண்டு லைக் டேர்ம்ஸ். ஓகேவா, அதே மாதிரி இன்னொரு கலரில் கூட உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாம் என்னது, இந்த 1 5 6லாம் கான்ஸ்டன்ட்டு சரியா, 2xும் மைனஸ் 5xும் என்னது என்ன நம்பராக இருக்குது, அது எக்ஸ் வச்சு வர ஒரு வேரியபிள் சரியா, அதெலாம் லைக் டேர்ம்ஸ். எல்லோவில் இருக்குது தனி லைக் டேர்ம்ஸு, அப்புறம் அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது தனி லைக் டேர்ம்ஸ். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று தான் இருக்கனால எக்ஸ் ஸ்கொயர் போட்டுங்க, மைனஸ் 2x மைனஸ் 5x சேர்க்கும்போது என்ன வரும் உங்களுக்கு மைனஸ் 7x வந்துடும். அப்புறம் கான்ஸ்டண்ட்டை தனியாக ஆட் பண்ணிக்கணும், 1 + 5 + 6 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 12 கிடச்சிரும். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா மூணுமே தனித்தனியாக டேர்ம்ஸ் தான், எதுவுமே லைக் டேர்ம் இல்லை. அப்போ இதோடு நிப்பாட்டிடுங்க. ஸோ ப்ராப்ளம் இஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு fourth ப்ராப்ளம், a graph represent the function f of x is given figure, it is clear that f of 9 equal to 2. அதாவது இந்த கிராஃபை கொடுத்து கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் a, f of 0, f of 7, f of 2, f of 10 இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் f of x equal to 1 என்னன்னு கேட்டிருக்காங்க. மூணாவது டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் அண்ட் ரேஞ்ச், டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் f, 6ஓட இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த 4 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள், என்னெல்லாம் பார்க்கணுன்னு பார்க்கலாம். அப்போ கிராஃபை நம்ம நல்லா என்ன பண்ணணும், நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா, இப்போ கிராஃப் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்போ சொல்யூஷன்லேயும் உங்களுக்கு பார்க்கும்போது இங்கே கிராஃப், இந்த கிராஃபில் நீங்கள் பார்க்கணும். மொதல் அது என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், எஃப் ஆஃப் 0ன்னா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ எஃப் ஆஃப் 0 இப்போ இதில் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா இதெல்லாம் எக்ஸு, இதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுலாம் எக்ஸு. ஓகேவா, ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதுலாம் ஒய்யும் சொல்லலாம், இல்லை எஃப் ஆஃப் எக்ஸும் சொல்லலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே எக்ஸுக்கு வேல்யூ போட அங்கே ஒய் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். இங்கே எக்ஸுக்கு வந்து 0 போடுவோம். ஓகேவா, எஃப் ஆஃப் 0 கேட்குறாங்க. அப்போ எக்ஸில் 0 பாருங்கள், எஃப் ஆஃப் 0 என்ன வந்திருக்கு, அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், 9 வந்திருக்கு. ஓகேவா, ஓகே, அந்த இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா 0 இருக்கும்போது ஒய், எக்ஸ் 0 இருக்கும், ஒய் என்ன தான் இருக்குது அந்த கிராஃபில் பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய கிராஃப். அதுக்கு அடுத்தது இது என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் 7 கேட்டிருக்காங்க. அப்போ 7க்கு நேராக பாருங்கள், 7க்கு நேராக இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 6. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 7 வேல்யூஸ் என்ன வந்திருக்கு உங்களுக்கு, 6. நெக்ஸ்ட் ஒன் என்னது பாருங்கள், எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும். அப்போ 2க்கு நேராக பாருங்கள், 2க்கு நேராக அங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் 2 வேல்யூஸ் என்ன வந்திருக்கு உங்களுக்கு, 6. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 10. ஸோ அப்போ 10ல் வச்சு பாருங்கள். ஸோ அப்போ எஃப் ஆஃப் 10 எக்ஸில் 10 வரும்போது எஃப் ஆஃப் 10 வரும்போது அது என்ன வரும், 0 தான் உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ இதில் உள்ள 4மே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதில் செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கணும் பாருங்கள், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் 1ஆக இருக்கும்போது எக்ஸ் என்னதாக இருக்கும்.
அதான் அந்த ரெட்டில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னதான் இருக்குது, 1 இருக்குது. அப்போது எக்ஸ் வேல்யூ என்ன? ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னூட்டி வந்து எக்ஸை கொடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டாங்க, இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ரிசல்ட்டை கொடுத்து எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கு 1க்கு நேரங்க மேப்பிங்கில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.5. ஸோ எக்ஸ் வேல்யூஸ் எவ்வளவு, 9.5. தேர்ட் ஒன் என்ன பிடிக்கணும், டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, தேர்ட் ஒனில் டொமைனும் ரேஞ்சு. டொமைன்னா என்ன, இதுதான் எக்ஸ்எக்ஸில் இருக்க எல்லாம் டொமைன். ரேஞ்சுனா என்ன, அதோட ரிசல்ட்டிங் எலமெண்ட். இப்போ இதுக்கு வந்து ரிசல்ட்டிங் எலமெண்ட் அப்படின்னா என்னது பார்க்கும்போதுனா, ரிசல்ட்டிங் எலமெண்ட்டு இதில் எந்த வேல்யூ எந்த இடத்துல நீங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிசல்ட் உங்களுக்கு உண்டு. ஓகேவா, இந்த நம்பர் மட்டும் தான் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டொமைன் வரும்போது இதில் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் 0 <= x <= 10. ஓகேவா, அப்போ அந்த கிராஃபிக்கலாக இதை நீங்கள் இப்படி எழுதுங்க. இது எழுத உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை மாதிரி ரோஸ்டர் ஃபார்மில் 1லேருந்து 10 வரை அப்படி கமா போட்டு எழுதிக்கலாம், தப்பே இல்லை, எப்படினாலும் எழுதிக்கலாம். ரேஞ்சுன்னு வரும்போதும் உங்களுக்கு 9 வரை தான் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அப்போ 9 வரை 0 to 9 வரை போட்டுக்கிடுங்க. இதை மாதிரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ரேஞ்ச் என்னன்னு கிடச்சிரும். அடுத்தது வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப், 6ஓட இமேஜ் என்ன? ஓகேவா, இதோட இமேஜஸ் தான் இங்கே இருக்குண்ணே. அப்போ 6க்கு நேராக பாருங்கள், இந்த கிராஃப் எங்கே கட் ஆகுது, 5ல் கட் ஆகுது. ஓகேவா, இங்கே மீட் பண்ணக்கூடிய பிளேஸ் என்னது 5. இங்கே 6 வந்து இந்த கிராஃபில் இந்த டச் பண்ணும்போது அந்த லெஃப்ட்டில் ஒய் ஆக்சிஸில் பார்க்கும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 5 கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போது 4th ஒனுக்கு ஆன்சர் என்னது உங்களுக்கு, அதை அங்கே இன்னொரு கிராஃப் கொடுத்துருக்கேன். 6க்கு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்காங்க, 5 கிடைக்கும். ஸோ இமேஜ் ஆஃப் 6 is 5. ஹென்ஸ் த ப்ராப்ளம் இஸ் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.